கனகமணி குண்டலும் கதையலங்கரிக்கே காலில் கிளவும் பொழிக்க காலில் சீலம் போலிக்க கைவளையல் மினிக்க காலில் சீலம் போலிக்க கைவளையல் மினிக்க கனகமணி குண்டலும் கதையலங்கரிக்கே மூல சிந்தாமணியோ மூல சிந்தாமணியோ வணக்கம். 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 யாகம் 32 அறம் 64 கலைகானம் 96 தத்துவம் கற்றிருந்து இச்சிங்கார கலை மகாமதருக்கும் இடதுமை தாய் தத்தபர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால ஜிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இம்மண்ணை பொன்னாக்கி வரும் மாபெரும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரி ஐயவர்களுக்கும் மின்சாரம் வழங்கிக்கொண்டிருக்கும் மின்சாரத்துறை அதிகாரி அவர்களுக்கும் நான் கிருஷ்ண பரமாத்மா பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவருடைய கலைப்பணியை தொடங்குகின்றேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல இங்கு கிருஷ்ணராக நடிக்கும் எஸ்பி ஆறுமுகம் அவர்களுக்கு கதலாடை பொன்னாடை போட்டுள்ளார். எனக்கு பொன்னாடை அணிவத்துக்கு விவரப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் லட்சுமணன் அண்ணா அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய SS செல்வராஜ் நத்தம் கலையபத நாடக சங்க தலைவருடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல கிருஷ்ணராக நான் எதற்காக அவதரித்திருக்கேன் என்றால் கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லப்பட்ட 4 யுகங்களிலே இது துவார யுகத்திலே கிருஷ்ணராக அவதரித்திருக்கின்ற பொழுது 9வது அவதாரமாக கிருஷ்ணாவதாரமாக எடுத்திருக்கின்றேன். ஏனென்றால் கூர்மாவதாரம், மச்சாவதாரம், வராகாவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லப்பட்டு 9 அவதாரங்கள். அடுத்த ஒரு அவதாரம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு வேலை இல்லை. இப்ப துவார யுகம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆகையால் எதற்காக அவதாரம் எடுத்திருக்கின்றால் என்னுடைய தாய்மாமனுக்கு கம்சனை வதம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். தர்மம் எவ்வளியோ அவ்வழி சென்று நீதி முறைப்படி நாட்டு மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தர்மம் எங்கெங்கெல்லாம் அழிந்து காணப்படுகின்றதோ அவ்வப்பொழுது அங்கெல்லாம் தேவர்களை நாங்கள் மாடப்பிறப்பாக பிறந்து மனிதரோடு மனிதராக வாழ்ந்து தர்மத்தை நிலைநிறுத்த வழக்கம். அதன்படியாக இந்த யுகத்தில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து என்றால் என்ன காரணம்? வாசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக அவதாரம் எடுத்து எப்படி 8வது அவதாரமாக எதற்காக? அதாவது திதி இருக்குது இல்லையா? எத்தனை திதி இருக்கு? ரொம்ப திதி இருக்கு. இருந்தாலும் அஷ்டமி நவமி, அதாவது எல்லா திதியுமே இருந்தாலும் இந்த அஷ்டமி நவமி திதி வந்து எல்லாமே எல்லா காரியமே நல்லது நடப்பு செய்வாங்க. அந்த அஷ்டமி தேதியிலும் நவமி தேதியிலும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. அப்பொழுது அன்னவர்கள் வந்து என்னிடத்திலே முறையிட்டார்கள். அன்னவர்கள் வாக்கு கொடுத்தேன். எப்படி வாக்கு கொடுத்தேன்? ராமநவமி என்று சொல்லப்படுது. ராமர் இல்லையா, அது நவமி தேதி. ராமர் பிறந்தது நவமி தேதியில் பிறந்து ராமராக அவதாரம் எடுத்தேன். இப்பொழுது 8வதாக அஷ்டமி தேதிக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அஷ்டமி தேதியில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து அந்த அஷ்டமி தேதியில் கோகுலாஷ்டமி என்று சொல்ற கும்பிடுறாங்க இல்லையா, அதற்கு சிறப்பு. ஆகையினாலே இப்பொழுது எதற்காக அவதாரம் எடுக்கின்றால் இந்த பாரத நாடு, ஏன்னா இந்த மகாபாரதம் என்பது 18 புராணங்களில் ஒரு புராணம். மகாபாரத புராணம். மகாபாரதம் என்றால் என்ன எல்லாரும் தெரிந்திருந்தாலும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம்.
சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. இருக்கு, ஆகையினால் இருக்கு. விரிவாக சொல்ல முடிய காலதாமதம் ஆனாலும் ஆமா நேரத்தை பார்க்கணும் இல்லையா, ஆமா. சுருக்கமாக எடுத்திருக்க கடமைப்பட்டுள்ளேன். மகாபாரத குரு என்ற மன்னன் ஆட்சி புரிந்தால் குருநாடு என்றும், ஆமா. பரதன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்த காரணத்தினால் பாரத நாடு என்று பெயர் பெற்றது இந்த பாரத நாடு. அப்பொழுது முன்னர் யுகத்திலே மற்றொரு நாள் தேவலோகத்திலே வர்ண பகவானும் கங்காதேவியும் தெய்வ சபையிலே சற்று மெய்மறந்து கங்காதேவியுடைய ஆடை சற்று விலகிய பொழுது வர்ண பகவான் கூர்ந்து கவனித்து விட்டார். இதை பார்த்த தேவர்கள், என்ன காரியம் செய்து விட்டாய், பெண்ணுக்கு பங்கம் அளித்து விட்டாய், ஆகிய பூலோகத்தில் நீங்கள் இருவரும் மனித பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து வர்ண பகவான் அதாவது இந்த பூலோகத்திலே சாந்தனு மன்னனாக அவதாரம் எடுத்தார். சாந்தனு மன்னனாக அவதாரம் எடுத்து வாழ்ந்த ஒரு சமயத்தில் ராஜ குடும்பத்திலே, இந்த குருகுட வம்சத்திலே பிறந்து வாழ்ந்து வரும் சமயத்தில் வேட்டைக்கு செல்லும் பொழுது யமுனை நதிக்கு செல்கின்றார். யமுனை நதிக்கு செல்லும் பொழுது முதல்ல வந்து கங்கை நதிக்கு போறாரு, அப்புறம் யமுனை நதிக்கு போவாரு. இப்ப கங்கை நதிக்கு செல்லும் பொழுது கங்காதேவியை கண்டு அவருடைய அழகிலே மயங்கி உள்ள திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது கங்காதேவி ஒரு நிபந்தனை தெரிவிக்கின்றார். அதாவது நான் என்ன செய்தாலும் எதிர்த்து மறுத்து பேசக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேள்வி கேட்ட மறுநுடமே தன்னுடைய விட்டு பிரிந்து செல்விடும் என்று தெரிவித்து விடுகின்றார். அப்பொழுது அதற்கு சம்மதித்து திருமணம் முடிக்கின்றார்கள். இவர்கள் வரிசையாக 7 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அந்த 7 குழந்தைகளையும் ஆற்றிலே தூக்கி போட்டு விடுகின்றாள் கங்காதேவி. 8வதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றான். அந்த 8வதாக பிறந்த ஆண் குழந்தையை ஆற்றில் தூக்கி வீச செல்லும் பொழுது இதுவரையிலும் பொறுமை காத்த சாந்தனு மன்னன், பெண்ணே எதற்காக இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஆற்றிலே தூக்கி போடுகின்றாய், நீ பெண்ணா அல்லது பேயா என்று தடுத்து கேட்கின்றாள். சுவாமி, தாங்களுக்கு விதித்த நிபந்தனை தாங்கள் மீறிவிட்டீர்கள், இனி ஒரு கணம் தங்களுடன் வாழ மாட்டேன். இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தக்க தருணத்தை தேவலோகம் செல்கின்றேன், தக்க தருணத்தை உங்களிடத்தில் ஒப்படைப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையோடு தேவலோகம் சென்று விடுகின்றாள் கங்காதேவி. இதில் மனமுடைந்து காணப்படுகின்றார். இதை மனமுடைந்து மனத்தை உடைஞ்ச மனசை தேத்தணும் இல்லையா, ஆகிய மறுபுறம் மீண்டும் அவர்கள் வேட்டைக்கு செல்கின்றார் கங்கை நதி, அதாவது யமுனை நதிக்கு. யமுனை நதிக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு பெண்ணை, செம்படவனுடைய தங்கச்சி, ஒரு மீனவ பெண் பரிமளகாந்தி என்று சொல்லப்படுபவள், அந்த பரிமளகாந்தி அங்கே பரிசில் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணுடன் காதல் வயப்படுகின்றார். அந்த பெண் யாரை விரும்புறது தெரியுமா, நிறைய பேர் விரும்புறாங்க. இருந்தாலும் இவரை பார்த்த உடனே மையல் கொண்டு சரி நான் திருமணம் முடித்து கொள்கிறேன் என்று சம்மதிக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த பரிமளகாந்திக்கு வந்து மச்சகாந்தின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மச்சகாந்தியாக இருக்கும் பொழுது பாரசார முனிவர் இந்த பரிசிலை செல்லும் பொழுது, அது சின்ன வயசுல அப்படி செல்லும் பொழுது அவர்கள் இருவரும் ரிஷி பிண்டம் ராத்தங்கன்னு சொல்லி வச்சாங்க. அந்த நாள இருவரும் இணைந்த காரணத்தினால் ஒரு குழந்தை பிறக்கின்றான். அந்த குழந்தை எப்படி பிறக்கின்றது தெரியுமா, சடாமடி தரித்து செஞ்சடி தடிமுடி இல்லாமல் கையிலே கமண்டலம் தண்ட கமண்டலத்துடன் சன்னியாசி ரூபமாக சென்று விடுகின்றார். அப்படி செல்லும்போது அந்த குழந்தை தெரிவிக்கிறது, சிறு பிறந்த உடனே சட்டாமுடி தரித்து அப்படி ஒரு விகார உருவத்துடன் முனிவராக காட்சி தருகின்றார். யார் என்று பார்க்கும்போது அவர்தான் வேதவியாசர். இந்த மகாபாரத்தை எழுதியவர் வேதவியாசர். அதாவது வேதவியாசர் காரணம் இது எழுதுனது யாருன்னா யாரு, விநாயக பெருமான். விநாயக பெருமான் எழுதுனது, இதுக்கு மூல காரணம் வேதவியாசர். அப்படி வேதவியாசர் பிறந்து, தாயே தாங்கள் எப்பொழுது என்னை அழைக்கிறீர்கள் அப்போது நான் வந்து வருவேன் என்று சொல்லிவிட்டு வனத்துக்கு தவத்துக்கு செல்கின்றார். அதுக்கு பிறகு மீண்டும் அவள் கன்னித்தன்மை அடைந்து பரிமளகாந்தியாக மாறுகின்றார். பரிமளகாந்தியை சாந்தனு மன்னன் திருமணம் முடிக்கின்றார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். சித்ராங்கதன், விஸ்திரவீர் என்று சொல்லப்படுவன். சித்ராங்கதன் என்பவன் போரில் அதாவது இருவருமே வாழ்ந்து வரும் பொழுது இந்த 8வது குழந்தை பிறந்திருக்கிறது அல்லவா கங்காதேவிக்கு. அப்பொழுது மீண்டும் அந்த கங்கை நதியில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை எடுத்து வந்து கங்காதேவியில் ஒப்படைக்கின்றாள். யார் என்று வேற ஒன்றுமில்லை, தாங்களுக்கும் எனக்கும் பிறந்த 8வது குழந்தை தான். இவனுக்கு வேதவர்தன் என்று பெயர் வைத்து என்னுடைய வளர்த்து வர வேண்டும். இன்னவருக்கு அரியணையை ஏற்க மறுப்பான், அதையும் சம்மதித்து இன்னவர் நீடூடு காலமாக பல்லாண்டுகளமாக வாழ்ந்து வருவான் என்று வாழ்த்தி அவள் சென்று விடுகின்றாள். அந்த வேதவர்தன் யார் தெரியுமா, அவர் தான் பீஷ்மர். அவர் பீஷ்மர் ஏன் பேர் வந்துச்சு, ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இவர் வந்து அந்த பரிமளகாந்தி விரும்புறாரு. அந்த பரிமளகாந்தி தந்தை விரும்புவதால் தந்தைக்கு திருமணம் முடிச்சு வச்சுக்கிறாரு. இருந்தாலும் இன்னவர் வந்து பக்கத்து நாட்டில் வந்து 3 பெண்கள், அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்று சொல்லப்பட்ட 3 பெண்கள் சுயவரம் நடக்கின்றது. அந்த சுயவரம் நடக்கும் பொழுது 3 பெண்கள் சிறையெடுத்து வந்து தம்பிமார்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக சிறையெடுத்து வருகின்றார். அப்ப தம்பிக்கு அம்பா என்ற பெண்ணையும், இன்னொரு தம்பிக்கு அம்பிகா என்ற பெண்ணையும், அம்பாலிகா என்ற ஒரு பெண்ணையும் திருமணம் முடிக்க செல்லும் பொழுது அம்பா என்ற பெண் திருமணத்துக்கு மறுக்கின்றாள். காரணம் என்ன, அவர் சால தேசத்த மன்னன் சாலமனை விரும்புகிறாள்.
சாலமனை விரும்பும் பொழுது இனிமேல் எப்படி கட்ட முடியாது இல்லையா? முடியாதுல்ல. அதனால இருவருக்குள் முடித்து விட்டு சம்பா மீண்டும் அண்ணனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது மாற்றான் சிடைத்த பெண்ணை மடமுடிக்க மாட்டேன் என்று தெரிவித்து விடுகின்றார். ஆனால் நீ தான் திருமணம் முடிக்கணும் இவர் சொல்ல இவர் பீஷ்மர்கிட்ட கேட்க நான் ஏகபத்திய விரதன் என்னப்பா பரிமளகாந்தி மச்சகாந்தி இருக்கும் பொழுது பரிமளகாந்தி வாக்கு கொடுத்திருக்கின்றாள். ஏன்னா அப்போ வாக்கு கொடுத்தது இந்த அரியணையை இந்த கட்டி வச்சாங்க. நீ உனக்கு வாரிசு இருக்கிற நீ அரியணைட்டு என் பிள்ளைக்கு அரியணை ஏறாது இல்லையா? அதனால நான் இறக்கும் வரையில் நான் இருக்கும் வரையிலும் அரியணை ஏற மாட்டேன், படை தளபதியாக பக்க துணையாகவே இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து சத்தியம் செஞ்சாரு. அது மட்டும் இல்ல இந்த உயிர்நிலை யாரும் கோவிச்சுக்கப்படாது, சங்கடப்படக்கூடாது. ஏன்னா இந்த உயிர்நிலை இருந்தா தானே பெண்கள் ஆசை வரும். ஆகையில அதுக்கு பேர் பீஷ்மன் பேரு. அந்த பீஷ்மத்தை அர்த்த காரணத்தினால் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார் இந்த வேதவிரதன். இப்படிப்பட்ட வாழ்ந்து வரும் சமயத்தில் இவர்கள் அந்த இருக்கான் இல்லையா சித்ராங்கதன் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகின்றான். விஸ்வவரியன் போரிலே மாண்டு விடுகின்றான். அப்பொழுது இவர்கள் விதவையாக இருக்கின்றார்கள். அப்பொழுது பரிமளகாந்தி நினைக்கின்றாள் நமது மருமகள்கள் இதோடு கணவன்மார்கள் இழந்து விட்டார்கள், நாமும் கணவன்மார்கள் இழந்து விட்டேன். இறந்துடுறாரு. சாந்தன மன்னன் இறந்து தேவலோகம் போயிடுறாரு. அதுபடி இப்படி ஆகிவிட்டதே, இந்த குருநாடி குருகுலம் இதோடு அழிந்து விட்டதே என்று வனம் மறந்திருக்கும் பொழுது மூத்த மகளுடைய ஞாபகம் வருகின்றது. யாரு? அந்த வேதவியாசர். வேதவியாசரை மனதார நினைத்து அழைக்கும் பொழுது வேதவியாசர் வருகின்றார். அப்பா நமது குலாச்சாரப்படி ஒருவர் அதாவது செல்லும் பொழுது அன்னவர்களுக்கு புத்திரபக்கியம் கொடுக்கும் என்று சொல்ல அம்பா என்ற பெண்ணை அரமனைக்கிலே அழைத்து செல்லும் பொழுது இன்னவர்கள் செல்லும் பொழுது இன்னவளை பார்த்த உருவத்தை பார்த்த உடனே பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொள்கின்றாள். இறுக மூடிக்கொள்வதனாலே கண் இல்லாத திருதர்ஷனம் பிறக்கின்றான். அதே பிறகு அம்பிகை என்ற பெண்ணை செல்லும் பொழுது அம்பிகை என்ற பெண்ணிடத்தில் செல்லும் பொழுது அன்னவள் இருந்த உடம்பெல்லாம் பயத்தில் வெளிரி காணப்படுகின்றாள். வெளிரி காணப்படும் நேரத்திலே பிறந்த குழந்தை வெண்மை நிறமுடைய வெண்குஷ்டம் என்று சொல்லப்படுவார்கள். வெண்மை நிறமுடைய பாண்டு மன்னன் பிறக்கின்றான். ஆக ரெண்டு குழந்தை இப்படி ஆகிவிட்டதே, நல்ல குழந்தை வேண்டுமே பரிமளக என்று மீண்டும் சொல்ல அப்படி ஆகட்டும் அம்மா மீண்டும் செல்கின்றார். அப்ப அம்பிகை என்ற பெண்ணை என்ன செஞ்சார் தெரியுமா? மீண்டும் அம்பிகை கிட்ட செல்லும் பொழுது அவ பயந்துகிட்டு பனிப்பெண்ணை அங்கே அமர்த்தி விடுகின்றார் அந்த அறைக்குள்ளே. அப்ப பனிப்பெண்ணுடன் இணைந்த காரணத்தினால் விதுரன் என்று சொல்லப்பட்ட அம்சமச்சங்கள் அனைத்து லட்சங்களும் புரிந்து விதுரன் பிறக்கின்றான். ஆனால் அரியணை ஏற முடியாது. ஏனென்றால் தாசிக்கு பிறந்தவள் இல்லையா, வேலைக்கார பணிப்பெண்ணுக்கு பிறந்தவள். ஆகையினால் அரியணை ஏற முடியாது. அப்படி இருக்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த கண்ணில்லாத திருதர்சனுக்கு காந்தார தேச இளவரசியாகிய காந்தாரியை மனமுடித்து வைக்கின்றார்கள். இலவச இனிப்பாக ஜக்னியும் கூடவே வந்து செல்கின்றான் அஸ்தினாபுரத்திற்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாண்டு மன்னனுக்கு குந்தமாதேவியை திருமணம் முடிக்கின்றார்கள். குந்தமாதேவி யாரு? என்னுடைய அத்தை, என்னுடைய அப்பாவுடன் பிறந்த அத்தை. சிறு குழந்தையில குந்தி போஜனுக்கு தாரைவத்து அதாவது வளர்த்து தத்து கொடுத்து வருகின்றார்கள். அப்ப குந்தி போஜன் எடுத்து வளர்த்ததுனால் குந்தமாதேவி என்று பெயர் பெற்ற வைத்தார்கள். என் அத்தைக்கு குந்தமாதேவிக்கு பேர் வச்சாங்க. எங்க கிட்ட இல்ல, எங்க பிறந்தது எங்க அப்பாவோட பிறந்தது. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே குந்தி மகாராஜனுக்கு அதாவது தாரைவத்து கொடுத்தார்கள் வளர்ப்பு குழந்தைக்காக. அங்கு வளர்ந்ததுனாலே குந்தி போஜன் என்று மன்னன் இருந்ததுனால குந்தமாதேவி பெயர் பெற்றாள். குந்தமாதேவி சிறிஞ்சிறு குழந்தை என்ன துர்வாச முனிவருக்கு பணிபடை செய்யும் பொழுது சரி ஏன்னா பின்னாடி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, இந்த பணிபடியை பாராட்டி உனக்கு 5 மந்திரங்களை உச்சரிக்கின்றேன். ஒரு மந்திரத்தை சொல்லி எந்த தெய்வத்தை நினைத்து நீ உச்சரிக்கின்றாயோ அவர் மூலமாக உங்களுக்கு புத்திரபக்கியம் கிடைக்கும் அம்மா என்று சொல்லி 5 மந்திரங்களை உச்சரிக்கின்றார். சரி இதையும் மனதால இது நெசமா பொய்யா பழிக்குமா பழிக்காதா நமக்கு சந்தேகம். ஆகையால எங்க அத்தை என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆற்றில நீரெடுக்க செல்லும் பொழுது கங்கை நீரில் செல்லும் பொழுது சூரிய பகவான் நினைத்து ஒரு மந்திரத்தை உச்சரிக்க சூரிய பகவான் மூலமாக கர்ணன் பிறக்கின்றான். சரி இதெல்லாம் சின்ன வயசுக்கு வராத முன்னாடி. அப்ப மீண்டும் கன்னித்தன்மை அடைகின்றாள். ஆக நம்ம அத்தை இப்படி செஞ்சிட்டாளே அப்படி சொல்லி அந்த குழந்தையை ஒரு பெட்டியில வைத்து ஆற்றில விடுகின்றார். அதை ஒரு தேரோட்டி எழுத வைத்து அங்கதேச மன்னனாக கர்ணன் வளர்ந்து வருகின்றான். சரி அண்ணன் தம்பை தங்கை யார் என்று தெரியாது, தேரோட்டி மகன் மட்டும் தெரியும். அவன் எங்க சென்று அடைக்கலமாகின்றான்? துரியோதனத்தில் சென்று அடைக்கலமாகின்றான். இது இப்படி இருக்கு 100 பக்கம் வரும். என்ன அப்படி இருக்கு மீண்டும் 4 மந்திரம் இருக்கு. அப்ப பாண்டு மன்னன் செய்ய கேட்கின்றான். ஒரு நல்ல மகன் அறிவாளியான தர்ம சிந்தனை உடையவனாக ஒரு குழந்தை பெண்ணு சொல்ல யமதர்மனை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்ல யமதர்மனாக யார் பிறக்கிறார்? தர்மன் பிறக்கின்றார். யுதிஷ்டிரன் என்று சொல்லப்பட்ட தர்மர் பிறக்கின்றார். தர்மர் பிறந்த உடனே சரி இப்படி இருக்கட்டும் ஒரு பலசாலியான மகன் வேண்டும் என்று மீண்டும் பாண்டுமனுக்கு ஆசை விடல. பலசாலியான மகன் வேண்டும் சொல்ல வாய் மகன் நினைத்து ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வீமன் பிறக்கின்றான். சரி அப்ப இன்னும் அழகான மந்திரம் அதாவது அழகான குழந்தை அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவனாக வில்லாதி வீரனாக இருக்க வேண்டும் ஒரு மகன் வேண்டுமம்மா என்று சொல்ல சரி
தெய்வேந்திரன் நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்ல ஆ, அர்ஜுனன் பிறக்கின்றான். சரி. இன்னும் ஒரு மந்திரம் தான் இருக்கு. ஆமா. ஏன்னா பாண்டு மன்னனுக்கு இன்னொரு மனைவி ஆஹா. மாத்திரை தேவி. ஆ, அந்த மாத்திரை தேவிக்கு குழந்தை பையன் கொடுக்கணும் இல்லையா? ஆமா. ஆகிய அந்த குழந்தை அந்த ஒரு மந்திரத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்கின்றாள். ஆஹா. அந்த மாத்திரை தேவி இந்த மந்திரத்தை உச்சரித்து அஸ்வினி தேவர்கள் என்று சொல்லப்பட்ட தேவர்கள் நினைக்கின்றார்கள். அஸ்வினி தேவர்கள் ஒருவர் இல்ல, இல்ல. 2 பேர் சரி. ரெட்டையதான் இருப்பாங்க. ஆஹா. அந்த அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் நகுலன் சகாதேவன் சொல்லப்படுவார்கள். ஓஹோ. ஆக மொத்தம் தர்மர், வீமன், நகுலன், அர்ஜுனன், சகாதேவன். சகாதேவன் என்று சொல்லப்பட்ட 5 பஞ்சபாண்டவர்கள் பிறந்தார்கள். ஆஹா. இது பிறந்த உடனே காந்தாரிக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்? ஏன்னா பல வருஷமா கர்ப்பத்தை தாங்கிட்டு இருக்கா, ஆமா. குழந்தை பிறந்த பாடில்லை. ஆ. அப்பொழுது அம்மிக்கல்லை எடுத்து அடிபட்டிலே குட்டிக் கொள்கின்றாள். ஆஹா. அடிபட்டை குட்டிக் கொள்ளும் பொழுது ரத்தமாக பீரிட்டு ஓடுகின்றது. சரி. அப்பொழுது வேதவியாசர் ஓடொழுது, காந்தாரி என்ன காரியம் செய்து விட்டாய், எதற்காக இப்படி அவசரப்பட்டு விட்டாயே, இதனால் உலகமே அழி. இந்த பூலகமே அழிய போகுது. இந்த யுகமே அழிய போக காரணமாக இருந்து விட்டாயே. ஆமா. அப்பயே எச்சரிக்கிறார், இப்படிதான் நடக்கும்னு சொல்லி. ஆஹா. அப்பொழுது 100 குடுகளை கொண்டு வந்து 100 குடுவை இந்த உதிரத்தை நிரப்பி வைக்கின்றார்கள். சரி. மிச்சமாக இருக்கு 101வது குடுவையிலும் போட்டு ஊற்றி வைக்கிறாங்க. ஆ. இப்ப 100 குடுவையிலிருந்தும் 100 ஆண் மக்கள் பிறக்கின்றார்கள். துரியோதரன், துச்சாதனன் என்று சொல்லப்பட்ட 100 பேர் பிறக்கின்றனர். 101வது குடியிலே துச்சலை என்ற ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. ஆஹா. ஆக மொத்தம் இங்கே 101 பேர், அங்கே 5 பேர், கர்ணனோடு சேர்ந்து 6 பேர். ஆக மட்டும் இல்லாம திருதராஷ்டிரனுக்கு இன்னொரு மனைவி, அந்த மனைவிக்கு 2 குழந்தைகள், ஆண் குழந்தை உண்டு, பெண் குழந்தை உண்டு. ஆக மொத்தம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கௌரவர் எடுத்து 103 பேர் இருக்காங்க. பஞ்சபண்டத்திலே 5 பேர், கர்ணனோடு சேர்த்து 6 பேர். அப்ப கர்ணன் சொல்லிக்காரு 6லையும் சாவு 100லையும் சாவு. 100 பக்கம் இருந்தாலும் சாவுதான், 5 பேரோட இருந்தாலும் சாவுதேன். 6 பேர் இந்த பழமொழி வந்தது. இப்படி இருக்க இன்னவர்கள் சின்னஞ்சிறு வயது மீது போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு நாளடைவிலே பெரும் பகையாக மாறியது. இதையே ஜகனி ஊட்டி வளர்த்தான். ஏன்? ஜகனிக்கு ஒரு காரணம். இந்த கௌரவர்களை பழி வாங்க வேண்டும். யாரு? துரியோதன கூட்டத்தை பழிவாங்க வேண்டும். ஏன்னா துரியோதனுடைய தகப்பனார் செய்த கொடுமைகள் எப்படி? யாருக்கு? ஜகனுடைய தகப்பனாருக்கு. ஜகனுடைய பிறந்த 100 பேர், ஜகனுடைய பிறந்த 100 பேரையும் சிறையில் அடைத்து விட்டார்கள். அப்புறம் சிறையில் அடைக்கும் பொழுது 3 பேருக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்து சாப்பிட 100 பேர் சாப்பிடணும். அப்படி இருக்கு எல்லாமே சாகத்தானே வேணும். அதில் எல்லாமே சாப்பிடணும், யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 99 பேரும் உண்ணக்கூடிய சாப்பாட்டை ஜகனி ஒருவனுக்கே கொடுத்து அவனை உயிர் வாழ செய்தார்கள். 99 பேர் மாண்டு மடிந்தார்கள். ஜகனி ஒருவன் மட்டும் பிழைத்தான். அப்பொழுது தனுடைய தகப்பனை என்ன தெரிவித்தார்? ஒரு காலை ஊனமாக்கினார். ஏன்னா அந்த ஊனத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த துரியோதனனுடைய திருராசன் செய்த கொடுமைகள் ஞாபகத்தில் வர வேண்டும், அளவுகளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைவில் இருக்க வேண்டுவதற்காக ஊனத்தை படைத்தான். ஊனத்தை படுத்த மட்டுமல்லாமல் நான் இறந்த பிறகு என்னுடைய முதுகெலும்பு கட்ட விரலை எடுத்து பகடை செய்து அதில் நீ உருட்டும் பொழுது நீ என்ன நினைக்கலை அது விழுவேன் என்று சொல்லி கட்ட விரல் பகடையாக மாறினார். யாரு? ஜகனுடைய தகப்பனார். இப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நேரடியாக மோத முடியாது இல்லையா? இவர்களுடன் மோத வேண்டும் என்றால் பஞ்ச பாண்டவர்களால் தான் மோத முடியும். 1க்கு 2 ஏற்றி விட்டு போட்டி பொறாமைகளை உருவாக்கி அதாவது விருந்து உபசேகம் என்று சொல்லி அஸ்தாபத்துக்கு வரவழைத்து இவர்கள் சூதுசகன் நாடு நகரங்களை படித்துக் கொண்டான். நாடு நகரங்களை படித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் 5 ஈவுக்கார கூட இடம் கிடையாது. 12 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும், 1 வருடம் ஐங்கமனம் இருக்க வேண்டும். 12 வருடம் வனவாசம் என்றால் 1 வருடம் ஐங்கமனம் என்ன தெரியுமா? நாட்டுக்கு 12 வருடம் முடித்து 1 வருடம் நாட்டுக்குள் வாழ்ந்து வேண்டும். அப்படி நாட்டில் வாழ்ந்தவர்கள் யார் கண்ணிலும் பட்டால், ஏன்னா இந்த கௌரவர்கள் கண்ணில் பட்டால் மீண்டும் 12 வருடம் வனவாசம் 1 வருடம் ஐங்கமனம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தான் அந்த துரியோதனன். இப்பொழுதெல்லாம் அன்னவர்கள் அவ்வப்பொழுது நான் காப்பாற்றி வருகின்றேன். காக்கம் கடவுளாக கண்ணவர்களாக இருந்த அன்னவர்களை குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றேன். எவ்வித குறையும் இல்லாமல் அன்னவர்களை அவ்வப்பொழுது சென்று காப்பாற்றி வருகின்றேன். இப்பொழுது 8 மணி முடித்து 9 மணம் ரோமரசு மனத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். இப்பொழுது 18 நாள் யுத்தம் நடத்த வேண்டும். அந்த 14 எல்லாம் முடிஞ்ச 14 நாட்டுக்கு வரணும். 18 நாள் யுத்தம் நடத்தணும். அந்த 18 நாள் யுத்தத்தில் 11 அக்கடி சேர்ந்து மாண்டு அடிவார்கள். ஆனா அந்த ஜெயிச்சாத்தே இந்த பங்குள்ள பிரகாரம் 10 நாடு தருவேன், இல்லை என்ற 5 ஈவுக்கார் கூட இடமில்லை தெரிவித்து விட்டான். இப்படி 8 மணி 9 மணி ரோமரசு பலத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படியே வாழ்ந்து வருவதா, என்ன செய்வது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னவர்கள் என்ன சொல்ல வருகிறான் என்று நான் அனைத்தும் அறிந்திருந்தாலும் அந்த தர்மனுடைய திருவாக்கினால் என்ன சொல்ல வருகிறேன் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகையினால் தர்மருடைய பர்ணசாலை நோக்கி செல்கின்றேன். எப்படி செல்ல தெரியுமா? கைதட்டி ஆர்வம் செய்த அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. ஒன்றே குலமென்று போற்றுவார், என்னை ஒருவனே தெய்வம் என்று வணங்குவார். ஒன்றே குலமென்று போற்றுவார், என்னை ஒருவனே தெய்வம் என்று வணங்குவார். அன்னை இதயமா
ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். பஞ்ச பாண்டவர்கள் கூட்டத்தையே காக்கனா, பஞ்ச பாண்டவர்கள் கூட்டத்தையே காக்கனா, நான் பரந்தாம தேகமாக வருகிறேன். தர்மர் வழி தேடியே, தர்மர் வளம் தேடியே, இருக்கும் இடநாடியே, தர்மர் வளம் தேடியே, இருக்கும் இடநாடியே, ஆகாய மார்க்கமாக வருகிறேன். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட